ஹாய் கேஸ், வெல்கம் டு ஸ்டுடியோஸ். நானும் உங்களுக்கு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வா வாத்தியாரு அப்படிங்கிற படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். ஏன் இந்த படத்துக்கு இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்னா, இந்த படத்தோட டைரக்டர் இவர் கொஞ்சம் வியர்டான ஆளுங்க. 2 படம் பண்ணிருக்காரு, 2மே டிஃப்ரெண்ட் ஜானர். கடைசி படம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. நினைச்சு பாருங்க, ஒரு படம் ஒரு ஸ்மால் சைஸ் கேங்ஸ்டரோட லைஃப் ஸ்டோரி, இன்னொரு படம் ஒரு லவ் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான ஒரு ஸ்டோரி, இப்போ 3வதா ஒரு போலீஸ் ஸ்டோரின்னு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ ட்ரெய்லரை பார்த்தா தெரியும். வேற யாரும் இல்லை, நலன் குமாரசாமி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். என்ன படம்னா, சூது கவ்வும், அதுக்கப்புறமா 2016 வெளியான காதலும் கடந்து போகும். இந்த 2 படமுமே நிறைய பேருக்கு பிடிக்கும், மோஸ்ட் ஃபேவரட்டு. இது ஹேட்டர்ஸே இருக்க மாட்டாங்க, 0 ஹேட்டர்ஸ் இருக்கலாம். ஸோ இப்படி ஒரு டைரக்டர் கூட வெர்சடைல் ஆக்டர் கார்த்தி அவர்கள் சேரும்போது அந்த படம் எப்படி இருக்கும்? ஸோ அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். 3, 2, 1. தியேட்டர் ராஜ்கிரண். யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க. ஓ சத்யராஜ். சோறு தான் திங்கிறியா, வேற ஏதாவது திங்கிறியா? அரசியல் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? கொஞ்சம் அவன் தப்பு பண்ற பையன் இல்லை சார், அவன் வேற அம்சம். எங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டிய வருமானத்தையே ரோந்துன்ற பேர்ல அப்படியே அழுட்டு போயிடுறாப்ல சார். என்ன யூனிஃபார்ம் இது? நம்பியார். மக்களுக்கு நம்ம மேல மரியாதை வரணுங்கிறதுக்காக சஃபாரி எடுத்து தச்சிருக்கேன் இவரோட. அந்த பார்ட்டியா? இந்த அதிகாரிகளே இப்படித்தான், முதல்ல சொல்ல வேண்டியதை கடைசியில் சொல்லுவானுங்க, கடைசியில் சொல்ல வேண்டியதை முதல்ல சொல்லுவானுங்க. கடவுளே. நைட் நிறைய அப்படி அரகுற வச்சுறீங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ எம் எஜுகேட்டட், பண்பானவன், நான் ரசிப்பேன். எல்லாருக்கும் எதிர்பார்க்க முடியுமா? ஜாலி டு மீட் யூ. ஜாலியா? யா. ஓகே, கை கொடு. வெடிக்க போறியா நீ? உனக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். இனி என்ன நடந்தாலும் நான் பொறுப்பில்ல. காப்பாத்துங்க. வாவாத்தியார். என்னடா பண்ணீங்க? ஓ, நம்ம தலைவர் பேட்டைக்கு புரட்சி தலைவரோட படம், அதாவது புரட்சி தலைவரோட ஃபேனோட படமாக இருக்கும்போது நினைக்கிறேன். படத்தில் அதாவது கார்த்தியோட அப்பா ராஜ்கிரண் அவர்கள் எம்ஜிஆர் ஃபேனாக வராரு. கிட்டத்தட்ட எனக்கு ஸ்டோரி எப்படின்னா, அவர் ஒரு எம்ஜிஆர் மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன். இது கிட்டத்தட்ட நம்ம நார்மலாக அந்த தமிழ் படத்தை வர ஸ்டோரி தாங்க. எப்படின்னா ஹீரோ அவருக்கு ஒரு தனி இது இருக்கும், இப்படி தான் நம்ம பண்ணணும், அதாவது நியாயம்தான் முக்கியம், நேர்மை தான் முக்கியம்னு. ஸோ அவர் என்ன திட்டத்திலலாம் பண்ணி எப்படி எப்படி ஜெயிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி ஸ்டோரி அவ்வளோவா கெஸ் பண்ண முடியல. ஆனால் அந்த எம்ஜிஆர் சாரோட ஷார்ட்ஸ் நிறைய வருது. அவர் ஷார்ட்டை எடுத்து அடிக்கிற மாதிரி, அப்புறம் அந்த கெட்டப்பு, ராஜ்கிரண் கெட்டப்பு, ஆனந்தராஜ் சார் அவரெல்லாம் கெட்டப் போட்டிருக்காரு. என்னன்னு தெரியல, அந்த ஒரு எம்ஜிஆர் ஃபேன்ஸுங்கிற கெட்டப்பு. ஸோ அந்த எம்ஜிஆர் ஃபேன்ஸோட ஒரு வைப் இருக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறேன். நீங்கள் ஒரு எம்ஜிஆர் ஃபேன் இருந்தீங்கன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக லைக் போட்டுருங்க. கண்டிப்பாக எம்ஜிஆர் ஃபேன் இருக்க மாட்டீங்க, ஏன்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் ஃபேன்ஸ் இருந்தால் லைக் போடுங்க, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எம்ஜிஆர் ஃபேன்ஸ் ஒருத்தர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க அவ்வளோ பெரிய பாக்கியம். ஏன்னா அவங்களோட மென்டாலிட்டி எப்படின்னா, அவங்க அந்த எம்ஜிஆர் சிவாஜிகள்லாம் எப்படின்னா ஸ்ட்ராங் இருக்கணுங்க, கதை ஸ்ட்ராங் இருக்குன்னு நினைப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களாம் வீடியோ பார்க்குறாங்கன்னா அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், அவங்க எப்படி நம்ம வீடியோ அனுபவம்னு நினச்சி கூட பார்க்க முடியல. நான் கொஞ்சம் தேவையில்லாம் பேசுகிறேன். சரி வாங்க ட்ரெய்லருக்குள்ளே போவோம்.
கார்த்தியோட படம், கீர்த்தி செட்டி, இந்த பேர்லாமே செமையாவே இருக்கு. உண்மையை சொல்ல போனா சும்மா தான் சொல்றல, அந்த டேரக்டர் வந்து அப்படிப்பட்ட டேரக்டருங்க. கல்ட்டு கிளாசிக்கு போட்டு அடிச்சு துவைச்சிருவாரு. இப்போ நடக்கிறது எல்லாத்தையுமே நீங்க டைலாக்லாம் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் அரசியல் டைலாக்லாம் வருது, அதெல்லாம் யாரை சொல்றாங்கன்னு நமக்கே தெரியுது. ஸோ கொஞ்சம் அந்த அரசியல் இப்போ நடக்கிறது எல்லாத்தையும் அடிச்சு உடச்சி அது ஒரு அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் எனக்கு கொஞ்சம் பகுதிக்கு வந்து ஜப்பான் படம் மாதிரி அந்த படத்துலேருந்து அப்படியே கார்த்தி 8 வந்து நடிச்ச மாதிரி இருக்குது. ஆனால் அவர் மனுஷன் வெர்சடைலுங்க, எந்த கேரக்டர் கூட தான் நடிப்பாண்டா அப்படிங்கிற ஆளு. சத்யராஜ் வில்லனா இருக்காரு. ஸோ கொஞ்சம் ட்விஸ்ட் நிறைய இருக்குது. பார்க்கலாம் படம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. மற்றபடி எந்த கேரக்டர் ரிவீல் பண்ணல பெருசா. இவங்களாம் தான் ஒரு முக்கியமான ஒரு கேஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். படம் பார்ப்போம். கதை வந்து நம்ம தலைவர் பேட்டை அன்னைக்கு வருது, பார்க்கலாம். படையப்ப போயிட்டு வாத்தியார் போனால் 2 தலைவர் படத்தை பார்க்க போகிறோம். சரி, ஓகேங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.